வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve, solve to win. ஒரு சம்ல பிராக்கெட், ஸ்கொயர், ரூட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா முதல்ல எதை சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அந்த சீக்ரெட்டை சொல்றதுதான் இந்த போர்ட்மஸ் ரூல். அதாவது கொடுத்திருக்க சம்ல இருக்க ஆபரேஷன்ஸை கரெக்டான ஆர்டர்ல சால்வ் பண்ண உதவும் சூப்பர் ரூல் தான் இந்த போர்ட்மஸ் ரூல். போர்ட்மஸ்ன்றது ஷார்ட் ஃபார்ம் தான். இதுல இருக்க ஒவ்வொரு லெட்டரும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை டினோட் பண்ணுது. அது என்னன்றத பாத்துடலாமா? B stands for brackets. அதாவது கொடுத்திருக்க ஒரு சம்ல பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்க நம்பர்ஸை சால்வ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இந்த பிராக்கெட்ல 3 டைப்ஸ் இருக்கு: ரவுண்ட் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட், கர்லி பிராக்கெட். ஒரு சம்ல இந்த 3 பிராக்கெட்டுமே இருந்துச்சுன்னா இங்க கொடுத்திருக்கல இந்த பிராக்கெட் ஆர்டர்ல தான் சம்ம சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் லெட்டர் O. O stands for ஆர்டர். அதாவது பிராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சம்குள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ், ரூட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் இருக்க 4 லெட்டர்ஸ் D, M, A, S. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் 4 அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் தான். ஒரு சம்குள்ள டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் கலந்து வந்துச்சுன்னா முதல்ல டிவைட் பண்ணும், அப்புறமா மல்டிப்ளை பண்ணும், நெக்ஸ்ட் ஆட் பண்ணும், லாஸ்டா தான் அந்த நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும். இப்ப பார்த்தோம்ல இந்த ஆர்டர், அதாவது போர்ட்மஸ் ரூல். இந்த ஆர்டர் படி தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும். அப்பனாதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த போர்ட்மஸ் ரூலை அப்ளை பண்ணி இங்க கொடுத்திருக்க இந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்றத பார்க்கலாம். போர்ட்மஸ் ரூலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? B. அதாவது கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ல இருக்க பிராக்கெட்ஸ்குள்ள இருக்க ஆபரேஷன்ஸை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணும். இங்க 3 டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட்ஸ் இருக்கு: கர்லி பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட், ரவுண்ட் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம்? இந்த ரவுண்ட் பிராக்கெட்குள்ள இருக்க ஆபரேஷன் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணலாமா? இந்த கர்லி பிராக்கெட் அப்படியே ஓபன்ல வச்சுக்கலாம், ஸ்கொயர் பிராக்கெட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரவுண்ட் பிராக்கெட்குள்ள 18 - 6 இருக்கு. இதை சால்வ் பண்ணா 12 ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஸ்கொயர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. 3 கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். +7 - 4. நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நம்ம பிராக்கெட் குள்ள இருக்க ஆபரேஷன்ஸை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணல. இங்க பிராக்கெட் குள்ள 2 ஆபரேஷன் இருக்கு, அதாவது ஆர்டர்ஸும் டிவிஷனும் இருக்கு. போர்ட்மஸ் ரூல் படி நெக்ஸ்ட் எதை சால்வ் பண்ணும்? ஆர்டர்ஸை. இதை சால்வ் பண்ணலாமா? ஆஸ் யூஷுவல் கர்லி பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பிராக்கெட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்கு? டிவிஷன் சைன். நெக்ஸ்ட் ஆர்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. இதோட வேல்யூ 6. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கத அப்படியே எழுதிக்கிறேன். இன்னும் நம்ம பிராக்கெட் குள்ள இருக்க ஆபரேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த ஆபரேஷன் பண்ணோம்? டிவிஷன். சோ டிவிஷன் பண்ணிடலாமா? 144 டிவைடட் பை 6. இதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24. இப்ப ஸ்கொயர் பிராக்கெட் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இன்டூ 3 +7 - 4. அடுத்த ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன். இப்ப இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா இந்த பிராக்கெட் டோட்டலா கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிரும். 24 × 3 is 72. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். +7 - 4. போர்ட்மஸ் ரூல்ல 5th ஸ்டெப் என்ன? அடிஷன். இந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். 72 + 7 is 79 - 4. லாஸ்ட் ஸ்டெப் என்ன? சப்ராக்ஷன். 79 - 4 is 75. So the final answer is 75. இப்ப உங்களுக்கான டைம். இங்க கொடுத்திருக்க இந்த மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை போர்ட்மஸ் ரூல் படி சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கன்னு. மேத்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். முக்கிய வினாக்கள், இலவச மாதிரி தேர்வு மற்றும் தேர்வு குறிப்புகளை பெறலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை.
வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.